நம்முடைய ஊழியம் எத்தனை பெரியது என்று ஆண்டவர் பார்க்க போவதில்லை, நம்முடைய ஊழியம் எத்தனை பிரியம் என்று ஆண்டவர் பார்க்க போகிறார். परमेश्वर हमारी सेवकाई कितनी लंबी चौड़ी है नापेगा नहीं, बल्कि ये देखेगा हमारी सेवकाई उसके लिए कितना प्रीति रही. அதற்கு எதை அளப்பாராம்? और जिसके लिए क्या नापता है? வெளிப்படுத்தின விசேஷம் प्रकाशित वाक्य 11வது அதிகாரம் 11 अध्याय 1வது வசனம். पहला वचन 11வது அதிகாரம் 1வது வசனம். 11 अध्याय का पहला वचन. பின்பு வைக்கோலுக்கு ஒப்பான அளவுகோல் என்னிடத்திலே கொடுக்கப்பட்டது. அப்பொழுது தேவதூதன் நின்று என்னை நோக்கி நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் எங்க போ சொல்றாரு? தேவனுடைய ஆலயம் சபைக்கு நீ போ, அதையும் பலிபீடத்தையும் அதிலே இருக்கிற பலிபீடம் இருக்கிறதே, நான் அவர்களோடு பேசுகிற இடம், அவர்கள் பலி செலுத்துகிற இடம், நான் என் இருதயத்தை வெளிப்படுத்துகிற இடம், அதையும் அதில் தொழுது கொள்ளுகிறவர்களை அளந்து பார். தொழுது கொள்ளுகிறவர்களையும் எண்ணிப்பார் என்று சொல்லவில்லை, அளந்து பார். प्रभु ये नहीं कहता कि दंडोत करने वालों की संख्या गिन, बल्कि कहता कि उसे नाप ले. God is not going to count the number. God is going to see how we are pleasing unto him. जी हाँ, परमेश्वर संख्या का गिनती नहीं करने जा रहा है, बल्कि परमेश्वर ये देखने जा रहा है कि हम परमेश्वर का दृष्टि में कितना हम उसके लिए प्रीति हो. அதனால தான் ஆண்டவர் பிரிக்கும் பொழுது எப்படி பிரிக்கிறார்? ஆடையும் ஓனாயும் அல்ல, வெள்ளாட்டையும் செம்மறியாட்டையும் பிரிக்கிறார். इसलिए जब परमेश्वर जुदा करता है तब भेड़िया और बकरे को अलग नहीं करता, बल्कि बकरे और मेमने दोनों को अलग करता है. சோ வெள்ளாடு இடது பக்கமும் செம்மறியாடு வலது பக்கமும். यानी भेड़ दाएं तरफ और बकरे बाएं तरफ. तो செம்மறியாடு அவருக்கு பிரியமானதை செய்தது, வெள்ளாடு பிரியமானதை செய்யவில்லை. क्योंकि भेड़ जो परमेश्वर की इच्छा पूरा की और बकरा जो उसकी इच्छा पूरा नहीं की. பக்கத்துல காலை பிடிச்சு கேளுங்க, நீங்க வெள்ளாடா செம்மறியாடா? अपने बगल वालों से पूछो, भाई आप भेड़ है या बकरी है? நீ எந்த சாப்பாடு எந்த மட்டன் சாப்பிட போறீங்கன்னு கேட்கல. मैं ये नहीं पूछ रहा हूं कि आप कौन सी मटन खाने वाले हो या खाने जा रहे हो. நாளைக்கு மட்டன் போட போற எந்த மட்டன் வேணும்னு கேட்கல. मैं ये नहीं पूछ रहा हूं कल मटन खिलाएंगे कौन सा मटन चाहिए. நீங்க எந்த பக்கத்துல நிக்க போறீங்க, बल्कि आप किस तरफ उपस्थित होंगे, அதுல நிக்கிறதுக்கு என்ன செய்யணும், वहां उपस्थित होने के लिए क्या करना है. தேவன் வந்து அளக்கும் பொழுது ஆலயத்தை சபையை அளப்பார். जब परमेश्वर आएगा भवन को कलीसिया को नापेगा, பலிபீடத்தை அளப்பார், वेदिका नाप लेगा, அதிலே தொழுது கொள்கிறதற்கு நிக்கக்கூடிய போதகரை அளப்பார், விசுவாசியும் அளப்பார். और वहां पर दंडवत करने के लिए जितने भी उपस्थित सेवक है और विश्वासी है उन्हें भी नापेगा. பிரசங்கம் பண்ணுகிற என்னையும் அளப்பார், பிரசங்கத்தை கேட்கிற உங்களையும் அளப்பார். मैं जो प्रचार करता हूं मुझे भी नापेगा और तुम जो प्रचार सुनते हो तुम्हें भी नापेगा. அதனால் தான் ஈனோக்கை எழுதி வைத்திருக்கிறார். ஏனோக்கை इसलिए हनोक ने लिख कर रखा है. ஏனோக்கை குறித்து ஆதியாகமத்திலே விட்டிருக்கலாம், हनोक का विषय पर उत्पत्ति में छूटा होगा, ஆனால் எபிரேயரிலே கொண்டு வருகிறார், யூதாவிலே கொண்டு வருகிறார். परंतु इब्रानियों में लाता है, यहूदा में लाता है. சபைக்கு உள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஏனோக்கு அடையாளம். कलीसिया का भीतर कैसी होनी चाहिए जिसे बता रहा है हनोक. கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை, கர்த்தரிடத்திலிருந்து பிரகாசமான வெளிப்பாடு உள்ள வாழ்க்கை. जी हाँ, परमेश्वर को प्रीति रखने का जीवन और परमेश्वर से प्रकाशन हासिल करने का जीवन. வெறும் எழுதப்பட்ட வார்த்தையினுடைய அறிவு ஒன்று செய்ய முடியாது, வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையினுடைய வெளிச்சம் எனக்கு வேண்டும். सिर्फ ये लिखित वचन से कुछ हो नहीं सकता, बल्कि ये लिखित वचन की प्रकाशन हमें होना जरूरी है. இத சில பேர் தலையணை கீழ வச்சுக்கிருவாங்க. कुछ लोग क्या करते हैं, इसे अपने तकिया बना लेते हैं. तो அவங்க யோசிச்சாங்க, இது ஏன் வைக்கிறேன்னு கேட்டா நான் பீகார்ல இருக்கும்போது கேட்பேன், அப்பதான் था भाई आप बाइबल को सिराने क्यों रखते हो, तब लोग कहते थे भाई ये रखने पर भूत नहीं आएगा. நான் சொன்னேன், 50 பைபிள் வச்சீங்கன்னா கூட அப்படி ஒண்ணும் நடக்காது. लेकिन मैं कहता हूं अगर आप 50 बाइबल भी सिराने रख लेंगे तो भी आना तय है. ஆனா இதுல இருக்கிற ஒரு வார்த்தையை எடுத்து இருதயத்துல வைங்க, அவன் வர மாட்டான். लेकिन इस बाइबल का एक वचन भी मन में रख लो, भूत आ नहीं सकता. हालेलुया, हालेलुया. உங்க கைகளிலே வேதாகம் இருக்கிறது, आपके हाथों में पवित्र शास्त्र मौजूद है. இருதயத்திலே வெளிப்பாடு இருக்கிறதா? क्या आपके हृदय में प्रकाशन है? இதுதான் ஆண்டவர் அளக்க போகிற காரியம். यही है वो तरीका, तौर तरीका जो परमेश्वर नापेगा. ஏன்?
क्यों? ஏன் பரிசுத்த ஆவியானவரை 24 மணி நேரம் எதற்கு நமக்கு கொடுத்தார்? बताइए, पवित्र आत्मा 24 घंटे के लिए हमें क्यों दिया गया? அசத்தியத்தை சொல்லி கொடுப்பதற்கு. इसलिए कि सच्चाई को हमें सिखलाने. அந்த சத்தியத்தை அவர் சொல்லி கொடுப்பதற்கு நம்ம நேரம் கொடுத்திருந்தோமா? क्या सच्चाई सिखाने के लिए, सीखने के लिए क्या हमने समय दिया? அங்க வட இந்தியாவுல நீங்க கேட்டீங்கன்னா ஒவ்வொரு பிரசங்கமும் 2-3 மணி நேரம் நடக்கும். उत्तर भारत में यदि आप सुनेंगे एक एक संदेश 2-2 3-3 घंटे का होता है. அத பொறுமையா உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். क्योंकि वो लोगों को आराम से धीरे से समझाना है. ஒரு முறை என்னுடைய நண்பர் அவருடைய மிஷனரியா இருக்கிறாரு, அவர் சொன்னார், அண்ணே நீங்க வரும்போது ஞானஸ்தானம் கொடுக்கணும். एक बार मेरा मित्र, वो खुद मिशनरी है, उन्होंने कहा भाई जब आप आएंगे उस वक्त आप बपतिस्मा दीजिए. அது சரின்னு சொல்லி அந்த ஆராதனையை முடிச்சு நாங்க உட்கார்ந்து இருக்கும்போது ஏற்கனவே பேப்டிசம் எடுத்த ஒரு தம்பி வந்தாப்ல. मैंने हाँ बोलकर जब वहां पर बैठा था तब वहां एक भाई आया जिन्होंने पहले से बपतिस्मा ले चुका था. அவர் சொன்னாரு, அண்ணே நான் பேப்டிசம் எடுத்துட்டேன், இனி ஆப்பிள் சாப்பிடலாமா அப்படின்னு. अब उन्होंने आकर पूछा, भाई मैंने बपतिस्मा तो ले लिया, क्या अब मैं सेब खा सकता हूँ? நான் சொன்னேன், பேப்டிசமுக்கும் ஆப்பிளுக்கும் என்னங்க சம்பந்தம்? तब मैंने पूछा, बपतिस्मा और सेब दोनों का क्या मतलब है? இல்ல பாஸ்டர் தான் சொல்லி கொடுத்தாரு, விலக்கப்பட்ட கனி அது ஆப்பிள், அது புசிக்க கூடாதுன்னு. तब उसने कहा नहीं नहीं, हमारे पासवान ने मुझे सिखाया जो इनकार किया गया फल था, क्या फल था? सेब, इसलिए सेब खाना नहीं चाहिए. நான் உடனே அவனை கூப்பிட்டேன், என்னடா கள்ள உபதேசம் சொல்லி கொடுக்குறியா? तब मैंने उसको बुलाया, भाई तुमने नकली उपदेश क्यों सिखाते हो? அவன் சொன்னான், பையா என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. तब उसने कहा, भाई क्या मैं बताऊं, मुझे कुछ समझ में नहीं आ रहा है. நான் இவனுக்கு வேத பாடம் எடுத்தேன். मैं इन्हें पवित्र शास्त्र का अभ्यास लिया. ஆதாமுக்கு ஆண்டவர் ஒரு மரத்தை காமிச்சாரு, இந்த பழத்தை சாப்பிடாதே, இது விலக்கப்பட்ட கனி நான் சொன்னேன். मैंने बताया कि आदम को परमेश्वर ने एक वृक्ष दिखाया और दिखाकर कहा कि इसका फल तू मत खाना क्योंकि खाने से मना है. ஆனா இவன் மட்டும் அந்த கேள்வியை பலமுறை கேட்டான், அது என்ன விலக்கப்பட்ட கனி, அந்த கனி எப்படி இருக்கும், அந்த கனியுடைய பேர் என்ன, என்னை விடவே இல்லை. मैंने जब सिखाया तब ये लड़का ने बार बार मुझसे पूछा, मुझे छोड़ने को तैयार नहीं, वो कौन सा फल है, वो कैसे होगा, वो खाने से क्या होगा, क्यों उसे मना किया गया. அடுத்த செஷன்ல ஒய்ஃப்ட்ட சொன்னா ஏதாவது ஒரு பழத்தை எடுத்துட்டு வாடி இவனுக்கு சொல்லி காமிச்சிருவான்னு. अगला सेक्शन में मैंने बोला, मेरा पत्नी से कहा आप कुछ फल लेके आ जाओ ताकि मैं उसे समझा सकूं. வீட்ல இருந்த ஆப்பிள் எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்காங்க. तब उसने क्या किया, घर पे जो सेब था, सेब ले आकर दे दिया. இதை போன்ற ஒரு பழம்னு. और बताया इस जैसा सेब. तब उस व्यक्ति का मन में बैठ गया. அதை பிடிச்சி அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம். अब उसका मन में बैठ गया जो मना किया गया फल यही है, इसलिए बाद में उसको समझाना बहुत कठिन हो गया. அதனால நாம இப்படிப்பட்ட காரியங்கள் அல்ல, வேதத்தினுடைய நல்ல வெளிச்சங்களை பரிசுத்த ஆவியினிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். इसलिए ऐसी बातों के नहीं बल्कि पवित्र आत्मा की सहायता के द्वारा पवित्र शास्त्र के उत्तम அடையாளமாய் சொல்லப்பட்டான். दूसरा एलिया किसका लक्षण है? இது சபைக்கு வெளியே சபை என்ன செய்யும் என்பதற்கு எலியா அடையாளம். ये कलीसिया के बाहर अर्थात बाहर क्या होना है जिसका लक्षण है एलिया. எலியா செய்த 3 முக்கிய காரியங்கள் என்ன? एलिया ने 3 महत्वपूर्ण काम किया. क्या काम किया? முதல் காரியம், पहला काम, பைபிளிலேயே முதலாவது மரித்த ஒருவனை உயிரோடு கூட எழுப்பினது எலியா. बाइबल में अगर किसी ने एक मरा हुआ व्यक्ति को पहले जिलाया, कौन जिलाया? एलिया ने. அது ஆபிரகாம் காலத்தில் அல்ல, மோசேயின் காலத்தில் அல்ல, எலியாவின் நாட்களிலே விதவையின் சாரிபாத் விதவையினுடைய பிள்ளைதான் எழுதப்பட்ட உயிரோடு எழுப்பப்பட்ட முதலாவது அற்புதம். अब्राहम के जमाने में नहीं, मूसा के जमाने में नहीं, परंतु मरा हुआ किसी मुर्दे को जिलाया. अगर ऐसा कुछ पवित्र शास्त्र में उल्लेख है तो एलिया ने किया. उसने किसको किया? सारीबात विधवा के बेटे को जिलाया. இதனுடைய அர்த்தம் என்ன? इसका मतलब क्या है? புதிய ஏற்பாட்டு சபையிலே உயிர்த்தெழுதலின் வல்லமை அது செயல்படும். नया नियम की कलीसिया में पुनरुत्थान की सामर्थ्य कार्य जरूर करेगा. அதனால்தான் அப்போஸ்தலர்கள் உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். इसलिए प्रेरित पुनरुत्थान के विषय में बड़ी मजबूती से गवाही दिए. புதிய ஏற்பாட்டு சபையிலே முதலா யார் உயிரோடு கூட எழுப்பப்பட்டார்கள்? नया नियम की कलीसिया में सबसे पहले किसका पुनरुत्थान हुआ? எழுதப்பட்ட முதல் நபர் தபித்தா என்கிற தொற்காள். लिखा हुआ पहला नाम है
तबीता नाम के दोरखा சபை அப்போஸ்தலர் 2 உருவானது. और कलीसिया की स्थापना प्रेरितों के काम दूसरा अध्याय में हुई. ஆனால் முதல் அற்புதம் உயிரோடு எழுப்பப்பட்ட அற்புதம் அப்போஸ்தலர் 9 நடந்தது. परंतु जी उठने का पहला चमत्कार प्रेरितों के काम पहला अध्याय में हुई. அதனுடைய எஃபெக்ட் என்ன தெரியுமா? उसका प्रभाव क्या था? அங்கு பேதுரு பிரசங்கமே பண்ணலை, முழு பட்டணமும் ஆண்டவரிடத்திலே திரும்பினது. वहां पर पतरस ने प्रचार तक नहीं किया, परंतु पूरी शहर परमेश्वर की ओर फिर गया. உயிர்த்தெழுதலின் வல்லமையோடு ஊழியம் செய்வதுதான் புதிய ஏற்பாட்டு சபை. करना नया नियम की कलीसिया का काम. இது நம்முடைய சரீரத்திலேயும் அது கிரியை செய்யும். ये हमारे शरीर में भी काम करता है. ரோமர் 8 12 10 11 12 13 வசனங்கள்ல रोमियों की पत्री 8 का 10 11 12 वचन में ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார். प्रभु बड़ी स्पष्ट कहता है, மரித்தோரிலிருந்து இயேசுவை எழுப்பின அதே ஆவியானவர் वही आत्मा जिन्होंने मरे हुए में से यीशु को जिलाया, உங்களுடைய சரீரங்களையும் உயிரோடு கூட எழுப்புவார். आपके देह को भी जिलाया.